தம்பி. அடுத்து லான்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரினோட சொந்தக்காரன். தாத்தா நம்ம வந்து பொன்முடி கிட்ட வந்தாச்சு. இப்போ என்னன்னா நம்ம வந்து செக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போக முடியும். அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகியாச்சு. வாங்க நம்ம அந்த டூரிசம் பிளேஸை பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். வெல்கம் டு பொன்முடி அந்த போர்டு தெரியுதா? அப்புறம் பாருங்கள் ஏகப்பட்ட வேன் நிற்கி இப்படியே சுற்றி எல்லாருமே டிக்கெட்டுக்கு தான் வெயிட்டிங். இன்னைக்கு டிக்கெட் எடுத்தோடனே நம்ம உள்ளே போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். பாய். 2 ஹேர்பின். இது வந்து ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. பட் பெண்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படிதான் இருக்கும் பெண்டு. ஆனால் அந்த ஊட்டி மூணார் அந்த அளவுக்கு வராது. இதெல்லாம் சின்ன பெண்டு தான். அப்படின்னாலும் என் தம்பிக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஹெவி டிரைவர் தான் ஜெஃப்ரின் ஆகும். இந்த பெண்டுலயே அவனோட வேகம் இருக்கு பாருங்க. இப்ப ஏத்தம் பாருங்க எப்படி. இதான் நம்ம ஜெஃப்ரின் சூப்பரா வண்டி ஓட்டுவான். நமக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு கைஸ். பாருங்க பாருங்க ஏகப்பட்டது. பாருங்க நிறைய மிஸ்டா தெரியுது அவங்க எல்லாருக்கும். இன்னும் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும், பார்ப்போம். வந்து நான் கூட பொன்முடி வேண்டாம் தான் சொன்னேன். நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் அதோட அந்த லொக்கேஷன் எப்படி சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தா சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இனி அடுத்த ட்ரிப்பு போட்டாலுமே கண்டிப்பாக பொன்முடிக்கு வர்றதுக்கு பிளான். நான் பொன்முடி வேண்டாம் தான் சொன்னேன் ஜெஃப்ரின்ட்டு. பட் இருந்தாலும் அவன் போவோம்னு சொன்னான். ஏன்னா பிடிக்கல. அப்புறம் இங்கே வந்த பிறகு போகிறதுக்கே மனசு இல்லை. நம்ம வந்து பொன்முடி சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஆனால் வெரி சூப்பர். நான் வந்து இப்படி சூப்பராக இருக்கும்னு நினச்சி பார்க்கல. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜெஃப்ரின் வந்து போகும்போன்னு சொன்னால் நான் வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சந்தையில் பார்த்து அது என்ன காரணம்னா அங்கே வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் போட்டோமா நல்லா ஸ்வெட்டிங் ஆகிட்டு. அதனால சந்தையை காய வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து எங்கே போகிறோன்னா லூலு மால். அங்கே சந்திப்பாங்க. பொன்முடியிலேருந்து திரும்பி வந்தாச்சு சாப்பிட்டதுக்கு. இப்போ சாப்பிட்டுருக்கோம்னா சப்பாத்தி சிக்கன் தான். நீ சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து லூலு மால். இனி லூலு மாலில் சந்திப்போம். லூலு மால் கிட்ட வந்தாச்சு. இனி ஒரு 5 நிமிஷத்துல லூலு மால் வந்துடும். அப்புறம் நான் லூலு மாலை காட்டுறேன். லூலு மால் வந்தாச்சு.
வந்தாச்சு. பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லூலு மால் பார்த்தீங்கன்னா தெரியும். லூலு மால் வந்தாச்சு. நான் வந்து நிறைய தடவை லூலு மால் வந்திருக்கேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு வீடியோ எடுத்து போடுறேன். யார் கூட வந்தேன், எதுக்கு வந்தேன், சும்மா ஒன் டே பிக்னிக் மாதிரி. ஃபர்ஸ்ட் பொன்முடி, இப்போ லூலு மால். சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள போய் வண்டி அப்படியே ஊட்டி கொடைக்கானல் அப்படி ஏறின மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க, இது வந்து லூலு மால் பார்க்கிங் இப்படிதான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள போய் சுத்தி பார்ப்போம். மொபைல்ல கேம் எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே போகிறோம். லெவல் 1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. மொத்தமாக 7 ஃப்ளோர் இருக்கு. 7ஐயும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் உண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட இடம் சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கும். பாருங்க, ஜெஃப்ரின் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீ சார்ஜிங் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் அதிகம். எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் KFC உண்டு, எல்லாம் வந்து சிக்கன் எல்லா வெரைட்டிஸ் உண்டு, கேம்ஸ் உண்டு. இனி அடுத்து கேம்ஸ் போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியே சுற்றி பாருங்க. நீங்கள் ராயல் அவர்களே உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ. ஹாய் ஒரு நாள் கிடைக்கிறோம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். சுற்றி பார்த்தாச்சு. பைக் வந்து நம்ம வந்து கடைசியாக எல்லா வீடியோவும் முடிச்சிட்டோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி முதல் காரணம் என்னன்னா ஷேரோன் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எதுக்காண்டி வந்தோம்னா ஷூக்கும் லூலு மாலுக்கு தான் போகிறதுக்கு வந்தோம். ஆனால் ரெண்டாவதாக நம்ம வந்து ஷேரோன் தான் சொன்னால் மவுண்டெல்லாம் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு மவுண்டெயினுக்கு. அப்போ நாங்கள் உடனே வேண்டான்னு தான் நான் சொன்னேன். பட் ஜெஃப்ரின் காசை அதுமாரி இவங்க ஷேரோன் தான் எல்லா வழியும் கூட்டிகிட்டு போய் காமிச்சு கொடுத்து கடைசியில் ஃபைனலாக நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ. அடுத்த தடவை சந்திப்போம். ஷேரோன் பாய்.